வெல்கம் டு ஆத்மா. பிரவீனும் பிரியாவும் கொழுத்த பணக்காரர்கள். ஆனால் சந்திரன் விரித்தது பிம்பவலை. அறையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் படம் பிடிக்கும் பிம்பங்கள் அவனது கணினியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். சந்திரன் வலை பிம்பத்தை அறைக்குள் இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் விதைத்து விட்டான். இப்பொழுது அறுவடைக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். சந்திரனின் வலையில் சிக்கிய பிரவீனும் பிரியாவும் இனி அவனிடமிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வார்கள்? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்வோம். അവിടെ കണ്ടോ? என்ன சூப்பரா இருக்கு பாரு. ஆமா, ഈ സ്ഥലം അടിപൊളി ല്ലേ? நல்லா இருக்கு. பிரியா, பிரியா எங்க போன? பிரியா, பிரியா, ஏய் நான் இங்க இருக்கேன், நீங்க அவுட். ஏய் வா. சாரி. அதோ பாரு, அங்க ஒரு குருவி நம்மள பாத்துட்டு இருக்கு, இங்க ஒரு பட்டாம்பூச்சி நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு. யாருமே இல்லன்னு எப்படி சொல்ற? எத்தனை பேர் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க? நாம ஒன்னா இருக்கிறது யாருமே பார்க்க கூடாது. மொத்தமா வேண்டாம், மொத்தமா தாயே. மொத்தமாவும் ராத்திரி தான். இப்போதைக்கு இந்த பூ வச்சுக்கோ. என்ன பிரியா, இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? ஆமா, செமையா அலைய வச்சுட்டீங்க. இதுக்கே இப்படின்னா இனி எந்த கொண்டு நிறையா போதும். இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம், சரியா? ரெஸ்ட் எடுக்கணுமா? ஆமாண்டா செல்லு. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா பிரியா? ஆளை பாரு, நல்ல அலைய விட்டுட்டு இப்ப என்கிட்ட நியாயமான ஜோதிக்கானோ? ഞാനാണോ പുറത്ത് പോണെന്ന് പറഞ്ഞ? நீதானே கேட்ட. என்ன ചോദിച്ചാ 24 மணி நேரமும் உன் கூடவே இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஓ, உங்களுக்கு 24 மணி நேரம் வேணுமோ? ஐயாக்கு அவ்வளவு நேரம் வேணும்? നിങ്ങൾക്ക് அது போதுமா? என்ன பண்றது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துருது. ஓஹோ, அப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேணுமா? இந்த நேரம், காலம், மாசம், வாரம் இது எதுவுமே என்கிட்ட பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீ இப்போ ஒன்னும் குளிக்க வேண்டாம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் குளிச்சா போதும். விடவா? விட, நான் பரவாயில்ல கேட்க. குளிச்சிட்டு வரேன். தம்பி, 10 லட்சம் ரூபாய் வருது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புது கேமரால அருமையா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் பிளான் பண்ணது யாரு? அண்ணனாச்சே. அண்ணனா பரடா சிங்கக்குட்டி.
ஏய் டேய் 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 அத கீழே வைடா. சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. உடைச்சத கீழே வை. இது கோவப்படுற இடம் இல்ல தம்பி. இது மூளைய பயன்படுத்துற இடம். ஏய் ഞാൻ ഇപ്പൊ തന്നെ പോലീസോട് വിളിക്കും. தாராளமாயிட்டு கூப்பிடு. ஆனா இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தியா? இத ஒரு தட்டு தட்டினா போதும். ஒரே செகண்ட்ல நெட்ல எல்லாம் ஃபார்வர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரே நிமிஷத்துல 1000 பேர் அதை பார்ப்பாங்க. 500 பேர் அதை டவுன்லோட் பண்ணுவாங்க. 300 பேர் மற்ற நெட்வொர்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 100 பேர் லைக் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 100 பேர் அசிங்கமா நின்ன பத்தி கமெண்ட்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நடக்கும். போலீஸ் இவனுக்கு வர்றதுக்கு எப்படியும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். 15 நிமிஷத்துல பல லட்சம் பேர் பார்த்து சிரிச்சு பரப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணும்? அந்த லட்சம் பேரையும் பிடிச்சு கண்ணை குத்தி பார்க்காதன்னு சொல்லுமா? வளர யோசிக்காத. ஒன்னும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. என்ன சொல்ற பிரவீன்? போலீஸ கூப்பிடுறியா இல்ல நம்ம 2 பேருக்குள்ள டீல் பேசிக்கலாமா? ஏய் என்ன மிரட்டறியா? டேய் நீ ஆளுதாண்டா வளர்ந்திருக்க, அறிவு சுத்தமா கிடையாது. ஏன்னா உன் பொண்டாட்டிய படம் பிடிச்சு வச்சு அதை காட்டுற, நம்ப மாட்டேங்கிற. அது அத்தனையும் நெஜண்டா. இங்க பாருப்பா, உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் எங்க கிட்ட இருக்கு. பேசாம நாங்க சொல்றத கேட்டு பணத்தை கொடுத்துட்டா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுவோம். நீ நம்பிக்கையா போலாம். அதை விட்டுட்டு ஏதாவது ஏடாகுடம் பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் உடம்பையும் மனசையும் நீ புண்ணாக்கிக்க வேண்டியது வரும். அந்த அளவுக்குள்ள பேசாதீங்கம்மா. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, இன்னும் 1 ஹவர்ல ரெடி பண்ணி கொடுக்க போறாரு. டேய் பாபு, ரொம்ப எல்லாம் கிடையாது, வெறும் 10 லட்சம் தான். நீ ஏன் சொல்லிடு. ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கரெக்ட் இல்ல. எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்க யாரு, உங்க அப்பா யாரு, உங்க வருமானம் என்ன, உங்க பிசினஸ் என்ன, எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. 10 லட்ச ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதை 1 மணி நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு எங்களுக்கு தெரியும். பாரு பிரவீன், எனக்கு 1 மணி நேரம் டைம் தர. அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. அடுத்த நிமிஷம் ஞானி ஃபுட்டேஜை டிலீட் பண்ணிடுறேன். அதை விட்டுட்டு ஏதாவது வம்பு பண்ணினேன்னு வச்சுக்கோ, இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த கோட்டேஜை விட்டு நீ வெளியே போக முடியாது. 2 பேரையும் அப்படியே வெட்டி புதைச்சிட்டு அந்த இடத்துல அழகான ரோஜா செடியை நட்டுருவேன். நல்லா யோசிச்சு பாரு. தம்பி கரெக்ட் ஆயிட்டு யோசிக்கிறாப்ல. கரெக்ட் ஆயிட்டு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. மோனே, கரெக்டா 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்ட. நீ கரெக்டா நடந்துட்டல, ഞങ്ങളും கரெக்டா நடந்துக்கிறோம். இதா எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுற, நீயே பாத்துக்கோ. എന്താ എല്ലാം ഡിലീറ്റ് ആകുതാ? വേണമെങ്കിൽ നീ ഒരു തടവ ചെക്ക് പണി പാത്തുക്കോ മോനെ. കാശ് വാങ്ങിച്ചാൽ ഞാൻ കറക്റ്റ് ആയിരിക്കും. നിങ്ങൾ വേറെ ഒന്നും കോപ്പി എടുക്കലല്ലേ? வேற எந்தெങ്കിലും வீடியோ உண்டங்கி அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்குவேன்.
മോനെ ഞാൻ കാപ്പി എടുത്ത് വെച്ചിട്ടില്ല ടീയും എടുത്ത് വെച്ചിട്ടില്ല ഭയപ്പെടണ്ട കാശ് വാങ്ങിച്ചല്ലോ ഇനി നിനക്ക് ഒരു പ്രശ്നവും இருக்காது இங்க பாருங்க தம்பி, நாங்க தொழில ரொம்ப சுத்தம். கை நீட்டி பணத்தை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நீங்க எங்களை நம்பி தாராளமா போகலாம். ஆனா ஒரு கண்டிஷன் தம்பி, இங்க நடக்கிறத நீங்க வெளியே சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி சொல்லிட்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும். അതിനു ശേഷം നിങ്ങളുടെ മാനം പോകും. മാനം പോയാൽ ഉയിർ തന്നാലെ പോയിടും. சரி போங்க தம்பி, போய் சந்தோஷமா வாழுங்க. நேற்று இரவு விதைத்த விதை மூலம் ஒரே நாளில் 10 லட்சம் அறுவடை செய்து விட்டான் சந்திரன். பாவம் பிரவீன் சிறிய மிரட்டலுக்கு அஞ்சு விட்டான். கட்டிய மனைவிக்கு தெரியாமல் காதும் வைத்தாற்போல் 10 லட்சத்தை சந்திரனிடம் பிரவீன் ஒப்படைத்து விட்டான். இந்த கேடுகெட்ட தொழிலில் அவர்கள் நேர்மையானவர்களாம். இதை கேட்டு பிரவீன் நொந்து விட்டான். பணம் பறிபோனபின் இனி வேறு வழியே இல்லை. பிறந்த ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான். பணம் பறிப்பது மட்டும்தான் இவர்களின் நோக்கமா? இனி பிரியா பிரவீனின் நிலைமைதான் என்னவாக போகிறது? அடுத்தவர்களின் உழைப்பையும் பணத்தையும் பொருட்களையும் சுரண்டி வாழ்பவர்களின் தூக்கம் சுகமாய் இருந்து விடுமா? மனசாட்சியோடு வாழ்பவர்கள் அனைவரும் தன்னை போல்தான் பிறரையும் நினைப்பார்கள். சுகம், துக்கம், வலி அனைவருக்கும் ஒன்றுதானே. மனிதனாக படைக்கப்பட்ட அனைவருக்கும் மனம் என்பது ஒன்றுதான். பிற மனிதர்களை இம்சிக்கும் சந்திரனை போன்றவர்களின் தூக்கம் எப்படிப்பட்டதாயிருக்கும்? சந்திரனால் இம்சிக்கப்பட்டவர்கள் ஏன் அவனை ஒன்றுமே செய்யவில்லை? வாருங்கள் பார்க்கலாம். പിന്നെ വിളിക്കാം. പ്രിയ, ഞാൻ പറയുന്നത് കേളു പ്രിയ. அந்த ஹோட்டல்ல எந்த வசதியும் இல்ல. அதுകൊണ്ടാ அந்த ஹோட்டல்ல ഞാൻ വെക്കേറ്റ് ചെയ്തത്. വേറെ எந்த காரணமும் இல்ல பிரியா. ഞാൻ പറയുന്നത് കേക്ക്. இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. நேத்து நைட் ஃபுல்லா கூட சந்தோஷமா தானே இருந்தீங்க. காலையில அந்த ஹோட்டல் ஓனரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க முகமே சரியில்ல. என்னமோ நடந்திருக்கு. என்ன விட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வரீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேல்ல. என் மேல சத்தியமா? ஒழுங்கா உண்மை சொல்லுங்க. இல்லைன்னா நான் இங்கிருந்து ஒரு அடி நகர மாட்டேன். ஏன் பிரியா இப்படி அடம் பிடிக்கிற? என் பறஞ்ச விஸ்வசிக்கு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. அந்த ஹோட்டல் ஓனருக்கும் உங்களுக்கும் ஏதோ தகராறு நடந்திருக்கு. நம்ம வரும்போது கூட அவங்க நம்மள கேலி பண்ணாங்கல்ல. எனக்கு இப்ப எல்லா சத்தியம் தெரியணும். சரி, இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். அதுக்கு சேஷம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். சொல்லுங்க. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீங்க எதையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு இல்ல, உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் மறைச்சேன். சில நேரங்களில் சில உண்மைகள் நமக்கு வலிக்கத்தான் செய்கின்றது. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் சொல்லும் உண்மைகளில் சில உண்மைகள் நன்மையாகவும் சில உண்மைகள் தீமையையும் செய்து விடுகிறது. பிரவீன் பிரியாவிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிடுகிறான். சந்திரனால் ஏற்பட்ட விளைவுகளையும் கூறுகிறான். கட்டிய மனைவிதானே, காதுமாய் வைக்க வேண்டிய ரகசியத்தை தெரிந்து கொண்டவளுக்கு மனம் ஒரு கணம் ஆடிப்போகிறது. கணவனுக்காக மட்டுமே கட்டி காத்த அந்த கற்பு இன்று காற்றலையில் தவழ்ந்து விட்டால் இதைவிட மானக்கேடு வேறென்ன இருக்க முடியும்? என்ன செய்ய போகிறாள் பிரியா? புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பும் அடிபட்ட பாம்பும் எப்பொழுது வேண்டுமானாலும் வீறு கொண்டு எழும். நெருப்பென்றால் முழுவதும் அணைக்கப்பட வேண்டும். பாம்பென்றால் ஒரே அடியாக கொல்லப்பட வேண்டும். இங்கு பிரவீன் செய்த செயல் தற்காலிகமானதுதான். மீறினால் உயிர் பெற்று எழலாம் என்ற எச்சரிக்கையோடுதான் அவன் தன் பணத்தை பறிகொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணின் மனம் என்ன செய்யும்? பாவம். நெருப்பு பொறியை கூட
எரிமலை பிழம்பாக்கும் சக்தி கொண்டவர்களாயிற்றே. பிரியாவின் முடிவு என்னவாக இருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன்னா இருந்த வீடியோ அவன் பார்த்திருப்பான்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா, அவங்க அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. பணம் தான் முக்கியம். அந்த பணத்துக்காக தான் அவங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க. நாம தான் அந்த பணத்தை கொடுத்தாச்சு இல்ல. இந்த கண்ணு முன்னாடி தான் அதை டெலீட் பண்ணாங்க. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அங்கிருந்து வெக்கேட் பண்ணேன். இல்ல, கண்டிப்பா அவன் என்ன காப்பி எடுத்து வச்சிருப்பான். ஆனா அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பிரியா. வராதுன்னு எப்படி சொல்றீங்க? நாளைக்கு அவன் நெட்ல போட்டுருவான். வாரே பாக்கும், கேவலமா நினைக்கும். எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுவாங்க. பிரியா, நீ விஷமிக்காத. தெட்டு நடந்துருச்சு. அந்த தப்புக்கு நாம காரணம் இல்ல. இனிமே எதுவும் பண்ண முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் என்ன கேவலமா பாப்பாங்க. பிரியா, இதெல்லாம் விடு. நாம முதல்ல இவிடந்து போவோம். இல்ல, நீ போவா. நீ போவா. பிரியா, 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 பழைய கேட்க பிரியா. பிரியா நில்லு. பிரியா, பிரியா. സാറേ അതെന്റെ കനവ് സാറേ. കനവ് നിറവേറിച്ചില്ല. നിങ്ങൾക്ക് எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வெறும் வார்த்தையால நான் நன்றி சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும் சாரே. டெஃபினெட்லி உங்களுக்கு பெரிய லெவல்ல பண்ணுவேன் சாரே. ஆமா சார், ஆமா சார். இന്ന് ராத்திரி நாங்க எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். புறப்பட வேண்டியது மாத்திரம் தான் பாக்கி. ஓகே சார், வச்சிடறேன் சார். ஓகே சார். பாபு, இന്ന് நைட்டு நம்ம எல்லாரும் சென்னைக்கு கிளம்புறோம். ഞാൻ ரொம்ப நாள் ஒரு மேட்ரு சொல்லிட்டு இருந்ததுல, சென்னையில ஒரு காட்டேஜ் வாங்கணும்னு. அது இப்ப நடக்க போகுது. ரேட்டு எல்லாம் பக்காவா பேசி முடிச்சிட்டேன். சென்னைக்கு போறோம், ரெஜிஸ்டர் பண்றோம். சார், நானும் வரணுமா சார்? ஏடா பாபு, எந்த இப்படி கேக்குற? நீ இல்லாமலா? ഞാൻ பெரிய அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு போகுது. நின்ன மாதிரி நம்பிக்கையான ஆள் தானே கூட வரணும். உடனே கிளம்பு. சரி சார், நான் வரேன். എന്താ സാരദമാ, നിങ്ങൾ റെഡിയാണോ? அதெல்லாம் நான் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். கொண்டு போற பணத்துக்கும் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. தைரியமா போலாம். ஓகே. Welcome, madam. Welcome, sir. Please sit down. Thank you. For how many days? 2 days. 2 days. அப்பா 3 days. ஆண்டி 3 days போடுங்க. சும்மா இரு பாப்பா. 2 days போடுங்க. என்ன ஆக போகுதோ? இந்த பிரேதாத்மா பெண் பிள்ளையோட ரத்தத்துக்கு துடியா துடிக்கும். பெண்ணோட ரத்தம்னா அது திரும்ப எந்திரிச்சு வர்றதுக்கு உண்டான சக்தி. அது கிடைச்சிடுச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. பலிபீடங்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் பலியாடுகள் பல நேரங்களில் தானாகவே வந்து சிக்கிக் கொண்டு விடுகின்றன. நேற்று பிரவீன் பிரியா இருந்த இடத்தில் இன்று ஒரு புதிய சுற்றுலா குடும்பம் சந்திரனிடம் சிக்கிவிட்டனர். சும்மா விடுவானா சந்திரன்? தனது கணக்கை கணக்கச்சிதமாக யோசித்து விட்டான். அவனுடைய கணக்கு மனித கணக்கு தானே. என்றோ தான் செய்த தவறான கணக்கினால் தனக்குத்தானே ஒரு வலையை பின்னிக்கொண்டு விட்டான். இதுவும் இறைவனின் கணக்கு தான். சந்திரனின் கணக்கு வெல்லுமா அல்லது இறைவனின் கணக்கு வெல்லுமா? யாருடைய கணக்கு வெல்லப் போகிறது? நாளை வரை பொறுத்திருப்போம். இது ஆத்மா.